ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் விநாயகப் பெருமானின் அருளாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நாம் காணப்போவது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே, சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ளை, அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன், களத்திரக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அப்படியே உழன்னு இருக்கிறதே ஒரு சந்தோஷத்துக்கு தான். எல்லாருக்கும் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னாலே அந்த வாழ்க்கையை ஒரு இது அது அதுக்கும் மேலே, அதுக்கு தான் சுக்கிரனுக்கு மேலே அந்த குரு தேவகுரு. எப்படின்னா எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் கடந்து வந்தது குரு. அந்த வகையில் இந்த அசுரகுருவின் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த அசுரகுரு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிற இடத்துல, இங்கே தான் செவ்வாயோட உச்சமான வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 10வது இடம். இப்போ அதுலேருந்து விலகி 5/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் பயணிக்க போகிறார். இந்த கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி, யோகக்காரகன். அந்த யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் இணைய போகிறார். ஆக்சுவலாக இணைவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான். ஆனாலும் ராசியில் 2 பேரும் இருப்பா. ஒரே வீட்டில் இருப்பா, பக்கத்து சேருங்கிற மாதிரி. இந்த ராகுவோட இந்த சுக்கிர பகவான் சேரும்போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தயாராக இருக்கார். கும்பராசியில் 5/2/2020 முதல் 10/2/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 11/2/2026 முதல் 20/2/2026 வரைக்கும் சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதம். அடுத்தபடியாக 21/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி 11வது இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை சில ராசிகளுக்கு அற்புதமாக கொடுப்பார். சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதேமாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கொடுத்துருக்காங்க கீழே. அந்த நம்பருக்கு வாங்க, பேசுங்க, உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம் தான். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் யாருமே இருந்ததில்லை. ஏன்? தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி. காசு பணம் கொட்டட்டுங்க, கரெக்டாக அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னா வேஸ்ட். கரெக்டாக ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் இருக்கும், எல்லாமே ஃப்ரீ, நீங்கள் சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம போய் அதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் தான் பாக்கியம். இல்லை எனக்கு சுகர் இருக்குதுன்னு நான் சாப்பிட மாட்டேன், துளியோண்டு சாப்பிட்றேன்னு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன இருக்குது? பாக்கியமே இல்லை. அப்போ அவ்வளோ காசு பணம் இருந்து அவ்வளோ ஸ்வீட்ஸ் அவ்வளோ இது இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ரெண்டுமே சுக்கிர பகவானாக அமைஞ்சது ரொம்ப விசேஷம். 2/9 கூடிய அதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருந்தார். பரவாயில்லை, விசேஷமான ஒரு இது. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி இதெல்லாம் கிடைச்சது உங்களுக்கு. ரொம்ப நல்ல முன்னேற்றம். அதேமாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த பாக பிரிவினை இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சுது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைரோன ரோகஸ்தானத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது உபஜயஸ்தானங்கள் அப்படின்னாலும்
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். அங்கே ஆல்ரெடி ராகு உட்காந்துட்டுருக்கார். 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. அற்புதமான ஒரு இதை கொடுத்துட்டுருக்கார், விசேஷமான பலன்கள். ஆனால் இந்த 6ஆம் இடத்துல ராகுவோட இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து குருவின் 9ஆம் பார்வையும் பெற்று சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார். அப்போ ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்றாலும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஃபைல் எல்லாம் வரிசையாக 1 2 3 போட்டிருப்பீங்க. ஆனால் எடுக்கும்போது எடுப்பீங்க, வைக்கும்போது மாற்றி வைப்பீங்க. டென்ஷன், ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒன்று. அப்போ நமக்கு அது எங்கே வச்சோம், ஏது வச்சோம், திடீர்னு அந்த ஃபைல் தான் கேட்பாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எது நம்ம தேவையில்லைங்கிறத கொண்டு வைக்கிறோமோ அதுதான் ஆஃபீஸில் தேவைப்படும். அப்போ அதை தூக்கி எங்கே வச்சிங்க, ஏது வச்சிங்கன்னு தெரியாது, டென்ஷன் ஆகும். அதுதான் கவனமின்மையை விட்டுட்டு கவனத்தோடு செயல்படணும். புரியுதா? அடுத்தபடியாக தொழில் வியாபாரம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கூட்டியாளிகள்கிட்ட அனாவசியமான தர்க்கம், இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும், அப்படி பண்ணினா அட்வைஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் அதே சமயம் ஒரு ரீசனபிளாக பேசி சரி பண்ணிக்கணும். அதேமாரி முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன், கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சாதாரணமாக கன்னிராசி என்பவர்களுக்கு கடன் அந்தளவுக்கு பெருசாக கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்னாலும், ஏன்னா அவங்க கொஞ்சம் அவங்களோட ராசிநாதன் புதன் அப்படிங்கிறனால இந்த அவமானம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பயப்படுவீங்க. கரெக்டாக? கொஞ்சம் எல்லாருமே பயப்படுவாங்க, ஆனால் சில பேர் பயப்படவே மாட்டாங்க. நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்க அப்படிம்பாங்க. நீ என்ன போலீஸில் கூட்டு சொல்ல போறியா, சொல்லிட்டு போ, நான் பார்க்காத போலீஸை, கோர்ட்டில் போடுவியா, கேஸ் போடு, நான் பார்க்காத வக்கீலா, ஜட்ஜா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் பயப்படுவீங்க. வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு, உங்களால் சமாளிக்க முடியும். புரியுதா? உங்களுக்கு ஏகப்பட்ட போலீஸை தெரியும், ஜட்ஜு எல்லாருமே தெரியும். ஆனால் யோசிப்பீங்க, வேண்டாம் இந்த இது அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் நகர்ந்து போகக்கூடிய ஒரு அம்சம். அதனால் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அந்த வகையில் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களோட முயற்சிகளை சாதனையாக்குவார். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. புரியுதா? இந்த நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பிப்ரவரி 14 பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. நோட் பண்ணிங்க, பிப்ரவரி 14 அற்புதமான ஒரு நாள். ஆக இந்த சுக்கிரபகவானோட பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டாகும். மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களுக்கு சேரணும் அப்படின்னா கடுமையான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். சில பேருக்கு சொத்து சுகம் உண்டாகும். வீடு, மனை, வாகனம், பொன்பொருள், ஆடை, ஆபரணம் ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க உங்களுக்கு. இருந்தாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, நல்லது. சரியா? வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் மீண்டும் ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, பிப்ரவரி 14 உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றம் இனிமையாக கிடைக்கும். 2வது, கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், எடுக்கிற காரியங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம், அப்புறம் எடுக்கிற காரியங்கள், கடன். ஏன்னா கடன் தான் மிகப்பெரிய ஒரு நோய். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரித்து செல்களை அரித்து ஒரு அழிவை கொடுக்கக்கூடியது கடன் இல்லாமல் பாருங்கள். அந்த வகையில் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு விசேஷம். ஏன்னா புதன்னாலே பெருமாள் தான். பெருமாள் கோயிலுக்கு போங்க, நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து முதலே பெருமாள் தாயார் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலே சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, வந்துடுங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே கன்னிராசி என்பவர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் அதிக அற்புதமாக உங்களது பகைருண ரோகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து குருவின் அற்புதமான பார்வையை பெற்று மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை பயணத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.